அதான் மேடம், நம்ப முடியாத உண்மை. நம்ப முடியாத உண்மைன்னா, என்ன நடக்குது? நம்ப முடியாம இருக்கியா? ஆனா உண்மையா இருக்க. அந்த மாரி ஒரு ஃபீலிங் வரணும். என்ன நடக்குது? கண்ணுக்கு நல்லா தான் தெரியுது, நல்லா பாக்குது. ஆனா எப்படி நம்புறது? நம்ப முடியாம ஒரு உண்மை. அதான் மேடம். மன்னிச்சிடணும். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். புதுசா நீங்க வந்தவங்க யார்? பாட்டி கொடுத்துட்டீங்களே நீ. இன்னைக்கு சாரை பார்க்கலான்னு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றாங்க மட்டும். சொல்லிடுவார் சாரு, அதனால தான் நான் சொல்ல. வந்தீங்களா? பாத்தீங்களா? போயிட்டு வாங்க. பிரச்சனை.
எல்லா கையில வாங்க இருக்குல்ல இங்கே மட்டும் இல்லை இருக்காங்க என்ன என்ன சார் மேடம் வாங்க வர சொல்லுங்க வாங்க எவ்வளோ தரங்க இல்லை வாங்க உங்களுக்கு மேடம் 40 வருஷம் என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு 40 இயர்ஸ் எனக்கு வந்து ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலேயே 40 இயர்ஸ் தான் சொன்னேன் பட் சார் சொன்னாங்க 40 இயர்ஸ்க்கு மேலேயே சன் அலர்ஜி இருக்கு அப்படின்னாங்க சன் அலர்ஜி அப்படின்னா வெயில போக முடியாது உனக்கு வரைக்கும் தலப்பா வரும் மூக்கில் வந்து சில பேருக்கு பணமா இருக்கு உனக்கு இல்லையா அதேதான் வேற விட்டு போன நன்மை அவர் ஒரு ஃபீல்ட் என்ஜினியர் இப்பதான் பார்த்த நன்மை வச்சு என்ன காசு வந்து நீ இது காசு வந்து திருச்சி வந்தாரு கொஞ்சம் சந்தா இருக்கா இருக்குன்னு காலேஜ் உங்களுக்கு மேடம் 40 இயர்ஸா இருக்குங்க ஸ்டெராய்ட்ஸ் நிறைய கொடுத்தாங்க ஸ்கின் க்ரீம்ஸ் டெர்மட்டாலஜி ஸ்கின் க்ரீம்ஸ் எல்லாம் ஹெவியா கொடுத்தாங்க எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி தான் வாங்கி போடுற வரைக்கும் சரியா இருக்கும் அப்புறம் ஸ்டாப் பண்ண உடனே திருப்பி அதே மாதிரி ரேஷஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் வந்து ரத்தம் வர அளவுக்கு நான் ஸ்க்ராட்ச் பண்ணேன் கையை கீறுவாங்க அது அரிக்கிறத கீறுவாங்க வலி நாங்கள் வலி அப்புறம் வருவாங்க அந்த மாதிரி சந்தேகம் எரிச்சலும் வலியும் ரொம்ப இருக்குங்க ராத்திரி ஆனாக்கா இப்போ இப்படி இருந்தா கூட எனக்கு வந்துருங்க சன்னுக்கு போகணும்னே இல்லை இங்க இருந்தா கூட எனக்கு வந்துருங்க எனக்கு அப்போ சார் அது நேற்று ஃபுல்லா வேணுட்டே சண்டே எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்புறம் பஸ்ல வேணுட்டே மத்தியானம் சார் அம்மாவை பத்தி பொண்ணு சொல்றேன் சார் சொல்லுங்க உங்க அம்மா பத்தி எல்லாத்தையும் நேற்று கிளாஸுக்கு 2:30 மணிக்கு வெயில்ல புறப்பட்டாங்க உடம்பே சூடா எல்லாரும் பஸ்ல வாங்க வாங்க இவர் ஒன்று தான் கிளப் பண்ணுவாரு ஒன்று கிளப் பண்ணுவாரு ஏன் கிளப் பண்ணுவேன் சென்னை கிளாஸ் பண்ணிருக்க கிளப் பண்ண கிளாஸ் இவங்க மட்டும் தான் கிளப் பண்ணுறது எல்லாம் கிளப் பண்ணுவேன் ஒரு குரூப் நல்லா கிளப் பண்ணுங்க இன்னைக்கு கிளாஸுக்கும் வெயிலே தான் வந்திருக்காங்க பஸ்ல அதனால இந்த கிளாஸ்ல நான் ஒரு அனௌன்ஸ் பண்றேன் சாருக்கு தெரியாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அலர்ஜி கிளாஸ் ஒன்று போடலாம் சாரை வச்சு இப்போ இல்லை சார் நான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் சார் ஆமா சார் ஏன்னா நிறைய சன் அலர்ஜி ஒன்று எனக்கு தெரியவே இதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த மாதிரி நினைச்சிக்கலாம் ஒன்னும் பண்ண முடியாது ஸ்டெராய்ட்ஸ் தான் உடம்பு வைக்கும் புதுசா பல சைட் எஃபெக்ட் இருக்கும் கிட்னி லிவர் எல்லாமே ஆயிரும் கொஞ்ச நாள் கழிச்சு சில பேர் அந்த ஸ்டெராய்ட் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது காலை போட்டதான் வேலையை நடக்கும் அவங்களுக்குலாம் அந்த மாதிரி உனக்கு என்ன ப்ராப்ளம் நீ எவ்வளோ அதாவது அப்போ வந்து இப்போ எவ்வளோ நல்லா இருக்கும் மைக் அப்போ வந்ததுக்கு கிட்டத்தட்ட 50% ஏன் ஓகே இல்லை ஏன் ஓகே ஏன் உங்களுக்கு ஓகே இல்லை சாப்பாடு சரியில்லை உனக்கு எனக்கே இல்லை உனக்கு சாப்பாடு சரி என்ன சாப்பாடு நீங்களா சின்ன சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் இட்லியோ அப்புறம் சாம்பார் போடு சாம்பார் சாம்பார் எப்படி சாம்பார் அந்த இட்லி தான் போட்டு உங்களுக்கு அப்படியே இட்லியா சாம்பார் நீத்தி இருப்பாங்க அது பேர் நம்ம இட்லி சாம்பார் வித்தியாசமே இல்லையா அவன் வடை சாம்பார் அப்புறம் சோறு சாம்பார் எப்படியாவது சமைக்கலாம் அவன் அப்படி கொடுப்பான் சார் எந்த கடவுளுக்கு ரத்னாக்காய் தெரியுமா அப்படி அக்கா ஊற்றுவான் இந்த சரி தெரிஞ்சுக்கணும் அது மாதிரி ஊற்றுவான் அப்படியே மதி இருக்கும் அது மினி இட்லி அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்வீட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி விடாம சாம்பார் இதெல்லாம் தப்பு நிப்பாட்டணும் உனக்கு சங்க நிதியே இல்லை சாப்பிட உனக்கு ரொம்ப ஆசிடிக்கா இருக்கு நீங்க மந்த உட்கார்ந்தோட புண்ணியமே இல்லை எல்லாமே சொல்லிட்டு உங்க டைம் வேஸ்ட் பண்ண உங்க டைம் வீட்டுக்கு போய் உங்க சாப்பிடுங்க என்ன சார் வீட்டுக்கு உட்காந்துட்டு சாப்பிடுங்க
சாப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். Please understand this. Don't change your food. Nobody can help you. Change your food today. தெரியுமா? பசிக்குதா? ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்க. உங்க ஆசிட் குறையும். மேடம் இந்த ஆசிட் கேட்ட பண்ணுங்க, போட்டு தயிரை ஊற்றுவீங்க, வெங்காயம் போடுவீங்க உங்களுக்கு, அப்படிதான் சாப்பிடுங்க லைட்டா. அது வந்து பிரியாணி கொஞ்சம் நேரத்தில் கொடுப்பா, பேர் கொடுப்பான். ₹100 மேடம் பிரியாணிக்கு அவ்வளோ அதை மட்டும் சாப்பிடுங்க, மாறி வரும். இந்த வெங்காயத்தை சாப்பிடாதீங்க. வெங்காயம் வந்து எனக்கு கொஞ்சம் அந்த கெமிக்கல் கொஞ்சம் கூட. வெங்காயம் பட்டுருங்க, கண்ணு ஏறிதா? என்ன மேடம் ஏன் ஏறிது? அது ஒரு கெமிக்கல் வரும். அதனால சொல்லுது, அது நேச்சுரலா பண்ணி அப்பதான் மிருக சாப்பிடாது. வெங்காயத்தை ஏன் சாப்பிட மாட்டான்? மிருக சாப்பிடாது, வாயில எரியும். நீங்க போட்டு சாப்பிடுறீங்க. ஆனா நீங்க போய் இந்த வெங்காயத்தை சாப்பிடுங்க, எரியாது. ஏன்? லேசா அந்த ஆமையில குக் பண்ணிடுவாங்க, மூடிடுவா. அவங்க வாயில் ஒன்றும் பண்ணாது. சார் எனக்கு போயிட்டு படக்கா வெங்காயம் வெட்டி வைப்போம், அப்படி பச்சியா வாய் எரியும், வயிற்றுல எரியும். திங்க் ஓகே. அதான் கூப்பிட்டு பார்த்தாங்க, இவன் சங்கத்துக்கு வந்தாங்க. வேலை போச்சு அவனுக்கு, வேலை போச்சு அவனுக்கு. வீட்டில் போகணும், வேலை செய்யணும். நம்ம இல்லையா? ஏன் போய் முதல்ல மாத்து, உன் இறக்கி ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி கேஸ் ஆனா போட்டு போயிட்டாரு. ஆனா ஓனா என்னங்க? ஆனா ஓனா பண்ணிக்கிட்டு இந்த சொல்ல ஆனா யாரா சரி என்ன ஊனா எல்லாத்துக்கும் ஒரு ஆணா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு ஆணா என்ன மேடம் ஏத்தமா நாங்க சொல்லணும் ஒத்துக்கல, நீங்க ஆணா போடணும். அண்ணனே ஆனா வந்த பிறகு ஆனா கொடுத்து போயிட்டேன். இவ்வளோ ஆணையா சாப்பாடு வந்து இப்போ 2 வருஷமாச்சு. கோவில்ல இருந்து இப்போ 2 வருஷம் வராம இருக்கீங்க. ஆமா இல்லையா? சாப்பாடு மாத்தினியா? அதே சாப்பாடு, அதே ரசி. ஏன் ஃபுல்லா மாத்துங்க? நல்லா ஃபுல்லா மாத்தணும். Listen to me, தம்பி. Listen to me. You don't change your food, the brains will not work and provide it. இந்த குறைக்கு ஹோமோஸ் வராது, என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அதான் எல்லாத்தையும் கொடுக்குறேன். இமோஷன் மட்டும் இமோஷன் இல்லை. சாப்பிட முக்கியம். சார் இந்த ஊர்ல வந்து வாங்கி யாரும் தண்ணி பண்ணுறது அந்த தண்ணி தூக்கு பக்கம் தண்ணி தூக்குங்க. எத்தனை தண்ணி வந்து கை தூக்கு போகணும். தண்ணி தூக்கு மேடம். ஒரு 10 வருஷம் இல்லை, எல்லாமே அந்த தண்ணி தூக்கு எல்லாமே அவங்க தண்ணி தூக்காக போய் உங்க தண்ணி கொண்டு வந்துங்க. உடம்பு ரொம்ப ஹீட்டு, இந்த மாசம் வேர்க்கும், சில பேருக்கு தெரியாது, அப்படி காஞ்சி போயிடும். சார் முக்கியம் அந்த தண்ணிகள் தான் அந்த என்சைம்ஸ் ஹோமோன்ஸ் தான் செய்யுது. HO இந்த மேடம் you need the water in your body. எல்லாமே போயிட்டு ஒரு காசு தண்ணி ஊற்றிருப்பீங்க. எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி கொடுக்குறது மேடம்? இது வாங்க இங்கே தண்ணி இது 10